தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் பிளாஸ்டா வேஸ்டா? ரெண்டுமே இல்லை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஆட்சியாளர்களோட பட்ஜெட்டை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த விமர்சனம் ஏற்புடையதா? முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் பேர் வச்சு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸ்டாலின் கொண்டுட்டு வந்த காலை உணவு திட்டத்தோட பெயரை மாற்றணும்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அரசியல் கால் போனச்சு தான் சார். இது என்ன இருக்குது, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு கடன் வாங்காமல் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற புரிதல் விஜய்க்கோ தாவேகா கவர்மெண்ட்டுக்கோ இல்லையா? அந்த புரிதல் தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு இல்லை. இல்லை, எதிர்கட்சியாக திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குது? அடிச்சு ஆடலை அப்படின்றாங்கல்ல, இந்த அடிச்சு ஆடுற இடத்துல அவங்க இறங்கல போகுது. தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடன் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் பிளாஸ்டா வேஸ்டா? ரெண்டுமே இல்லை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது ஆக்சுவலாக. அதை வந்து ரொம்ப ஆகா அப்படிலாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பாராட்டத்தக்க விஷயங்கள்லாம் இருக்குது, சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் நிர்வாகத்துக்கு புதுசு. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நிதி போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நெருக்கடியான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய வாக்குறுதிகள். ப்ராபபிலி அவங்க வந்து தாங்கள் ஆட்சிக்கு வருவோமா நினச்சி ப்ராமிஸ் பண்ணாங்களா, வரமாட்டேன்னு நினச்சி ப்ராமிஸ் பண்ணாங்களா தெரியாது. ஸோ வந்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியோட நெருக்கடி புரியுது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 5 கோடி 20 கோடி 10 கோடி அப்படி தான் சிலதான் வந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம். இதுக்கு 5 கோடி ஒதுக்கீடு, 20 கோடி ஒதுக்கீடுன்னா நம்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்க்கும். கல்விக்கு வேணால் உங்களுக்கு 44,000 கோடி என்ன ஒதுக்கியிருக்காங்க. அரசாங்கத்திலோட பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து சம்பளம் ப்ளஸ் ஓய்வூதியம் இந்த ரெண்டுமே இருக்குல்ல, அப்புறம் வட்டி கட்டுறது இருக்குல்ல, இது 3 தான் அவங்களுடைய ஒரு 50-55% வருமானத்தை வந்து காலி பண்ணிடுது ஆக்சுவலாக. அதனால் எந்த கவர்மெண்ட்டுக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் இவங்க ஒரு பெரிய கோஷம் என்ன எழுப்பினாங்கன்னா, விஜயே பேசினார், கடன் வந்து எல்லா தலையிலையும் ஒவ்வொருத்தர் அப்படியே தமிழ்நாட்டையே அப்படியே கடனாக மாற்றி விட்டானுங்க. அது இதுன்னு ஏதோ கடன் வாங்குறது ஒரு பெரிய பாவம்ன்ற மாதிரி பேசி, கடன் வாங்கினது தப்பு, அது வந்து ஆட்சியுடைய திறமையின்மையை காமிக்கிறதுன்ற மாதிரி, அது ஒன்று தண்டமாக ஆட்சி செய்ய தெரியல, அதான் கடன் வாங்கினாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு இதை கொண்டு போனாங்க. அப்படி தான் பிரச்சாரமே பண்ணார். ஆனால் இப்போ நீங்கள் வந்து உட்காந்த உடனே அவருக்கு அந்த சீட்டோட ஹீட்டு தெரியுது ஆக்சுவலாக. இப்போ என்ன பண்ணுறாரு, அவரே வந்து நான் 1,72,000 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறேன் இந்த வருஷம். அவன் நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டு ஏன் கடன் வாங்குறீங்க? அப்போ இந்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சியை முடிக்கும் போது உங்களுக்கும் 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி ஆக்கிற திமுகவுக்கும் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஆக்கிற உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஏன் அவ்வளோ விமர்சனங்கள் பண்ணிங்க நீங்கள்? ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போது அதோடைய வேகம் புரியாது, அதோடைய வீரியம் என்னன்னு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய பாயிண்டில் என்னென்னா வந்து அந்த 2 வாக்குறுதிகள் அவங்க வந்து அந்த மேரேஜுக்காக 1 சவரன் நகையும் பட்டு புடவை கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு 820 கோடி ரூபாய் 812 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்கினா நீங்கள் ஒரு இப்போ விற்கிற விலையில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு 2,000 பேர் தான் கொடுக்கணும். மொத்தமே 80,000 பேர் தான் கொடுக்க முடியும் 812 கோடியை. அப்போது ஒரு 38 மாவட்டம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 2,000 பேர் கொடுக்கலாம். அப்போது நீங்கள் கொடுக்குற ஒரு 80,000 பெண்களுக்கு கொடுக்குறதுன்றது, 80,000 மேரேஜுக்கு கொடுக்குறதுன்றது ஒரு மாவட்டத்துக்கு 2,000 பேர் தான். அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் 10,000 மேரேஜ், 15,000 மேரேஜ், 20,000 மேரேஜ். எனக்கு அப்போ வாங்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? திமுக ஆட்சி மேலே வச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மகளிர் உரிமை கிடைக்காதவங்களாம் பொம்பளைங்கள்லாம் கோச்சிங் ஓட்டு போட்டாங்க எதுக்கு அப்படின்னு. இப்போ உங்களோட இந்த ஸ்கீமில் இன்னும் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ்லாம் இன்னும் வெளியில் சொல்லலை. என்னென்ன கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த மேரேஜ் இது 1 சவரன் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லலை. அப்போது நீங்கள் 2,000 பேருக்கு தான் ஒரு மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய நிலைமை வந்ததுன்னா, அப்போது வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவீங்க? அப்போ பல பெண்களுக்கு அது அப்ளை ஆகாது. திமுக கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையும் சரி தான். அப்போ நீங்கள் குறை சொன்னீங்க. இப்போது இது குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு விற்கிற விலையில் இந்த மாதிரி ஏதோ அதுக்காக சில பேர் கிடைச்சா கூட அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பெண்கள், அதே மாதிரி குழந்தைகளுக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ரிங்கு போடுறாங்கன்னு ஒரு விஷயம். அது வந்து இன்றைக்கி 1 கிராம் வந்து 13,000 ரூபாய் இன்றைக்கி விலை ஆக்சுவலாக. நீங்கள் போடுற ரிங்கோட வேல்யூ 5,000 சொச்சமோ அதை போட்டிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு தெரியாது, நல்ல ஸ்டாண்டர்டாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுல ஒரு கிடைக்காத ஒரு செக்டார் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அது எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. 2வது, இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கெல்லாம் வந்து சிட்டி ஏஐ சிட்டி
ஐ திங்க் அறிவகம்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு உருவாக்குறதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் மனசில் கொண்டு இப்போ செமிகண்டக்டர் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து அப்புறம் இந்த லித்தியம் பேட்டரி இருக்குல்ல இது எலக்ட்ரிக் காருக்கான பேட்டரி இது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை காலத்துக்கு ஏற்றபடி. அதுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸோ திறன் மேம்பாடு பசங்களை உருவாக்குறதோ அது மாதிரி டெக்னிக்கலாக பசங்களை உருவாக்குறதோ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்கன்றது நிச்சயமாக பாராட்டத்தக்கதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி வந்து காலை உணவு திட்டத்தை வந்து 6லேருந்து 8வது வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற விஷயமாகட்டும், அதே மாதிரி காமராஜர் பேரில் வந்து ஒரு 9, 10, 11, 12வது வகுப்புகள் அதில் வந்து உண்டு உறைவிட அப்படின்னா அவங்கள வந்து அங்கே உட்கார வச்சு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ரெண்டுமே போர்டிங் அண்ட் இது போர்டிங் ஸ்கூல் மாதிரி கொண்டுறாங்க வச்சா. ஸோ அது வந்து அதுவும் ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது வந்து அடிப்படையில் என்ன விஷயம் தெரியுதுன்னா மீனவர்களுக்கான அந்த ஆஃப் சீசன் இருக்குல்ல அது 7,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் இன்றைக்கி என்ன கண்டுட்டாங்கன்னு தெரியல. எனக்கு விவசாயிகள் பட்ஜெட் நான் வரையும் ஃபுல்லாக படிக்கல. அதில் வந்து 100% கடன் ரத்துன்றது அவங்க பண்ணவே இல்லைன்றது தான் உண்மை. அது வந்து இன்றைக்கும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பேர் மாற்றிருக்காங்க, பல ஸ்கீம்ஸ்லாம் பேர் மாற்றிருக்காங்க. டிஎம்கே ஆட்சி கொண்டு வந்த பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. அது வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இந்த பேரை மாற்றுறது நடக்குது. திமுக அதிமுக எல்லாமே பண்ணுறாங்க. அது இவரும் பண்ணுறாருன்றது நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது ஒரு பாலிடிக்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு வந்து எதிர்காலத்தை மனசில் வச்சு போட்ட ஸ்கீம்ஸாக இருந்தால் கூட அதே சமயம் வந்து பெண்களை மனசில் வச்சு பல ஸ்கீம்ஸ்லாம் இதில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பெண் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்களுக்கான வசதிகள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது கடைசியில். ஸோ மொத்தத்தில் ஆகா ஓவோன்னு இல்லாமல் ஓரளவுக்கு சில விஷயங்கள் பாராட்டுற அம்சமாகவும் சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அது ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகளுக்கான இது ஏற்பாடுகள் பண்ண போகிறாங்க, அப்புறம் அவங்க கொடுத்த மற்ற வாக்குறுதிகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க. அதாவது நேற்று அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த பட்ஜெட்டில் சொன்னதை நிறைவேற்றத்துக்கே எங்களுக்கு 1.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 2,500 ரூபாய் ஏற்றி கொடுக்குறதுன்றது பெண்களுக்கு உரிமை தொகை இன்னும் 1 வருஷம் மேலே ஆகும். அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து தான் வந்து இந்த 2,500 ரூபாய் ஏற்றி கொடுக்குறதுன்றது தெளிவாக பண்ணிட்டார். பெண்களுக்கு அது கிடைக்காதுன்றது 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும்ன்றது. அப்போ மற்ற இதெல்லாம் வாக்குறுதிகள் 6 கேஸ் சிலிண்டர்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இந்த 1 சவரன் கொடுக்குறதுலையும் இந்த மோதிரம் போடுறதுலையும் ஓரளவுக்கு பெண்கள் மனசை கவர்ற மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இந்த சிங்கப்பெண் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னதுனால அது ஏற்கனவே அமுலில் இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு 6-7 மாதம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு இப்போ தான் ஒரு இந்த கூலிங் பீரியட் மாதிரி இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மந்திரிகள் இன்னும் இந்த இலாக்காக்களெல்லாம் சரியாக புரிஞ்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேச முடியும். இல்லை, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது வாக்குறுதிகளாக கொடுத்ததை கூட ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிட்டு தானே செயல்படுத்தினாங்க. அப்போ இவங்க வந்து வாக்குறுதியாக கொடுத்ததை உடனடியாக செயல்படுத்தணும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? நான் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னதை சொல்கிறேன். பெண்கள் ஆவலோடு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் 2,500 ரூபா ஏற்றி தருவாருன்னு நிறைய பெண்கள் ஓட்டு போட்டுக்கலாம். அவங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் போல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை பொறுத்து வந்து அவங்க வந்து அமுல்படுத்துகிற டேட்டை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திமுகவும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் கல்வியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃப்யூச்சரை கணக்கில் வச்சு ஒரு டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூல்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது போன்ற விஷயங்களில் அந்த இடத்துல ஓகே. பட்ஜெட்டில் 3000 கோடி குறைச்சா கூட அது ஐ திங்க் அவங்க நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு அந்த ஆங்கிளில் நல்லா பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பொறுத்த ஆங்கிளில் சரியாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் என்ன, ஸ்கோப் என்ன, எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு இருக்காங்க அவங்க, என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு தொழிற்சாலைகள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு, வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரே பவர் கட் அது இதுன்னு இருக்குது. கரண்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷனில் வந்து அது மின்சாரத்தை கடத்துறதுல இருக்குல்ல, ப்ரொடியூஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குல்ல, அதை வந்து தனியார் மையத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், ஸ்மார்ட் மீட்டர் போடுற மாதிரி ஒரு விஷயம். ஏற்கனவே 72,000 வேகன்சி இங்கே இருக்குது எங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில். அதை வந்து நிரப்ப போகிறேன்னு அந்த மந்திரி சொல்லியிருந்தார்.
ஆனால் இவங்க போடுற ஸ்மார்ட் மீட்டரோ அல்லது மின்சாரத்தை எடுத்துன்னு போகிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கையோ நீங்கள் ப்ரைவேட்டுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அப்புறம் ஆட்களை எங்கே நீங்கள் போடுவீங்க? ஸ்மார்ட் மீட்டர் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் அப்புறம் வீட்டுக்கே விசிட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டே நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்களை நீங்கள் போடுறதுன்றது ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்குற ஒரு சூழல் வரப்போகிறது இதில் எலக்ட்ரிசிட்டி போர்டில். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்மிஷன்லையும் அதுவும் ப்ரைவேட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. சில மாநிலங்களில் ஒரு செலக்டடாக சில பேக்கெட்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிஜேபி ஆளு மாநிலங்களில் சில பேக்கெட்ஸில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இது எதை பிரதிபலிக்குதுன்னா, அப்போ அதற்காக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் இருக்கிற வேகன்சிஸ்லாம் இப்போ ஃபில்அப் பண்ண மாட்டீங்கல்ல. அந்த நெட்வொர்க்கில் ஒரு பெரிய ஒரு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்போ இங்கே வேலை வாய்ப்பு அப்போ குறையும் இல்லை. அப்போ ஏற்கனவே வேகன்சி இருக்கும்பொழுது இந்த வேலை வாய்ப்பு ப்ரைவேட் செக்டாருக்கு போச்சுன்னா அவன் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கொடுக்குற வேலை மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் வேலை இருக்குமா? அவன் வந்து இப்போ ப்ரைவேட் செக்டாரில் உங்களுக்கு கான்ட்ராக்டில் உங்களுக்கு மாதம் 30,000 சொல்லுவான். டிபியில் ஒரு பர்மனெண்ட் வேலைன்றது அப்படி இல்லையே. உங்களுக்கு பேசிக் பே இருக்குது, டிஏ இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்குன்னு அது ஒரு பேக்கேஜே, தனி பேக்கேஜ். ஒரு டைம் ஸ்கேலில் போவீங்க நீங்கள். ஆக்சுவலாக இங்கே ப்ரைவேட் செக்டாரில் போச்சுன்னா ஒரு டைம் ஸ்கேல்லாம் கிடையாது. கன்சாலிடேட்டடாக ஒரு சேலரி கொடுப்பாங்க உங்களுக்கு. அது வந்து எந்த விதத்தில் இப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, பல ரிட்டையர்மெண்ட்டில் பல பீப்புள் போன பிறகு, பல ரிட்டையர் ஆன பிறகு அதே ரிட்டையர் ஆன ஃபெலோவை வந்து நீங்கள் கான்ட்ராக்டில் என்கேஜ் பண்ணுறாங்க. 20,000 30,000 கொடுத்து. இன்றைக்கி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் பல ஆஃபீஸில் போய் பார்க்கலாம். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மறுபடியும் அதே சீட்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னன்னு கேட்டால் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண. அப்போ அவனையே ரெக்ரூட் பண்ண மாட்டேன். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதுசாக ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணால் அவனுக்கு ஒரு டைம் ஸ்கேல் பிடிக்கும். கால வரை ஊதியமோ ஏதோ ஒன்று இருக்குது. அந்த டைம் ஸ்கேலில் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள், எதிர்காலத்தில் பென்ஷன் உட்பட எல்லாமே கொடுக்கணும். அப்போ அந்த விஷயத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு வேகன்சி வந்ததுன்னா அதை கான்ட்ராக்ட் மூலமாக, இப்போ டீச்சர்ஸ் கூட கான்ட்ராக்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க, என்னை வந்து டைம் ஸ்கேல் படி பண்ணுன்னு. அதுக்கு எதுவும் விடிவாலை வந்த மாதிரி தெரியல இந்த பட்ஜெட்டில். அவங்க டீச்சர்ஸ் கூட இந்த விடிவாலை வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டோட டோட்டல் பார்வை என்னவாக இருக்குன்னா, பிபிபி மாடல்ன்றது பப்ளிக் ப்ரைவேட் மாடல்ன்றது அது பார்ட்டிசிபேஷன் இருக்குல்ல. அரசாங்கம் கொஞ்சம் போடும், நீ நெல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிபிபி மாடலை கொண்டுறாங்க. அதை வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் கொண்டுறதுக்கான ஒரு முயற்சிகளில் இறங்குறாங்கன்னு தான் தெரியுது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான விஷயம். இப்போ தாவேக்காவோட அந்த முதல் பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து அப்படியே முந்தைய ஆட்சியாளர்களோட பட்ஜெட்டை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி பட்ஜெட்டாக தாக்கல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இந்த விமர்சனம் ஏற்புடையதா? இல்லை, இந்த பேர் மாற்றுறது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு அதை அப்படியே வச்சுருக்காங்க. தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். எல்லாத்தையும் வெற்றியை ஆட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம்னா மண்ணின் மகளிர் திட்டம்னு மாற்றுறாங்க. தொல்குடி திட்டத்தை ஆண்டோர் மேம்பாட்டு திட்டம்னு மாற்றுறாங்க. தமிழ்நாடு பனைப்பொருள் மேம்பாட்டு வாரியத்தை தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம்னு மாற்றிருக்காங்க. விலையெல்லாம் இது இன்னொரு நல்ல ஸ்கீம் சார். நான் பெண்களுக்கு மையப்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. பெண்களுக்கு 5 இலவச ஆடுகள் கொடுக்கறது, அப்புறம் மாடு கொடுக்கறது இருக்குல்ல. இது வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம். அந்த கிராமப்புற மகளிருக்கு வந்து இது அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கிற ஒரு திட்டம். அதனால் இந்த 1 சவரன் நகை ப்ளஸ் மோதிரம் கொடுக்கறது தவிர இந்த ஆடு மாடு கொடுக்குற விஷயங்கள் வந்து ஜெயலலிதா காலத்தில் இருந்தால் அது இருந்தாலுமே வந்து இட்ஸ் அ குட் ஸ்கீம். கிராமப்புறங்களில் வந்து உங்களுக்கு ஆடு வந்து நீங்கள் 5 ஆடு ஃப்ரீயாக கொடுக்கும் பொழுது அதை மல்டிப்ளை பண்ணலாம். அதை வந்து அது குட்டி போட பெருகும். அது உங்களுக்கு வந்து பல சமயங்களில் பண்டிகையும் போதோ மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் கடை வெட்டுறதெல்லாம் சகஜம்தான். அதுவும் பக்ரீத் போன்ற ஃபங்க்ஷன், முஸ்லீம் ஃபங்க்ஷன்லாம் ஆடு வந்து கோடிக்கணக்கில் விற்கிறத பார்க்குறோம். அதனால் அந்த கிராமப்புற வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முக்கியமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாலிக்கு தங்கும் திட்டத்தை அண்ணன் சீர்னு மாற்றி விட்டாங்க. முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் பேரை வச்சு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் பேரை வச்சு நோபடி கேன் கொஸ்டின் இல்லை, ஏன் அவர் பேரை வச்சுன்னு கேட்க முடியாது. அவர் வந்து காமராஜர் வந்து எங்கள் இயக்கத்தோட வழிகாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. இல்லை, அதில் ஒரு விமர்சனமும் இருக்குது. நீங்கள் வந்து அதை காலை உணவு திட்டத்துக்கான பெயரை நீங்கள் மாற்றுறீங்கன்னு திமுக குற்றச்சாட்டை முன் வைக்குது. நீங்கள் ஏன் அதை மதிய சாப்பாட்டுக்கான அந்த திட்டத்தோட நேமை ஏன் மாற்றாமல் நீங்கள் ஏன் முதல்வர் கொண்டுட்டு வந்த ஸ்டாலின் கொண்டுட்டு வந்த காலை உணவு திட்டத்தோட பெயரை மாற்றணும்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது? அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் சார். இது என்ன இருக்குது, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து இவங்களோட நல்ல ஸ்கீம்ஸையும் நம்ம பாராட்டுறோம். அதே சமயம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இவங்களுக்கு நிர்வாகத்துக்கு தான் புதுசு. அரசியல் ரீதியாக அவங்க திமுகவுக்கு ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையும். அவங்க ஒரு ஊழல் சொன்னால் இவங்க ஒரு ஊழல் சொல்கிறாங்க.
என்ன பிரச்சனைன்னா திமுக அதிமுகவுக்கு பின்னாடி மூட்டை நிறைய அழுக்கு மூட்டை நிறையா இருக்குது. இவங்க பின்னாடி இன்னும் அழுக்கு மூட்டை வரல, இனிமேல் தான் சேரும். அதனால் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலுமே ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுகவை பார்த்து அடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. திமுகவுக்கு அவங்கள பார்த்து அடிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. அதனால தான் நடிகை பேரெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு அது பர்சனல் விஷயம், அதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுகவை நோக்கி உங்களுக்கு நிறைய குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்லையா? அதிமுக இவங்க தாவேக்காவை நோக்கி எப்போ நீங்கள் வைப்பீங்க? இந்த ஸ்கீம்ஸ்லாம் நடக்கும்போது ஏதாவது ஊழல் நடந்தால் வைப்பீங்க. ஆனால் தாவேக்காவை பற்றி நீங்கள் பாலியல் ரீதியாக தாவேக்காவினர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம வந்திருக்கு. இந்த 3 மாதத்தில் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு, பல விஷயங்கள் ஓடின்னு இருக்கீங்க, காவல் மரணங்கள் ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் தான் இங்கே போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து சம்மந்தப்படாத ஒரு பர்சனலாக இருக்கிற விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பொது வாழ்க்கையில வராத அது தேவையே இல்லையே, கொண்டு வரக்கூடாது. அது தேவையில்லையே. அது பாலிடிக்ஸ் தான், பியூர் பாலிடிக்ஸ் தான். இவங்க திமுக ஆட்சி காலத்தில் வந்து அவங்க வந்து முதல்வர் பேரோ முதல்வர், ஆனால் என்ன கேட்டால் ஒரு முதல்வர்ன்ற ஒரு பொதுவான பேர் இருக்கும்போது அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? கலைஞர் பேரை மாற்றிறதுல கூட ஒரு அரசியல் நம்ம தாவேக்கா பண்ணுற அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுவே அதிமுகவே ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்களேன், அவங்க கலைஞர் பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடுத்துருப்பாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. அது நிச்சயமாக நடந்திருக்கும். நான் என்ன கேட்குறேன், அப்போ முதல்வரின் திறன் மேம்பாடு திட்டம்னா முதல்வர் வந்து யாராக இருந்தாலும் முதல்வர் தானே, அந்த பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? வெற்றி அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதனால் இவங்களுக்கு வந்து ஏதோ மாற்றணுன்ற ஒரு இதில் மாற்றுறாங்களே தவிர அதுலேயும் கொஞ்சம் யோசித்து மாற்றலாம். என்னடா அது எது எது மாற்றணும் எது எது மாற்றக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை யோசித்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இவங்க என்ன பண்ணுறாங்க, சகட்டு மணிக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் மாற்றணுன்ற அந்த நோக்கம் வந்து சரியான நோக்கமாக தெரியல. நல்ல விஷயங்கள் பலது நல்லது பண்ணுறீங்க, அதே மாதிரி இது விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்களும் பட்ஜெட்டில் நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்கள் ஆட்சியில் மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டு இந்த மாதிரி பேர் மாற்றுறதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. இல்லை, இப்போ ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆக போகுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கான ஒரு பட்ஜெட்டு தான், அவங்களோட முதல் பட்ஜெட்டு. அவங்க மீதான விமர்சனங்களை அதிகப்படுத்தி அவங்கள ஒரு ப்ரெஷருக்குள்ளே உள்ளாக்குறதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு டைம் பீரியடை கொடுக்காம அவங்கள விமர்சிக்கிறங்கிறது ஏற்புடையதா? இல்லை, அதாவது வந்து பட்ஜெட் வந்து நம்ம விமர்சிக்காமல் இருக்க முடியாது சார். ஏன்னா பட்ஜெட் வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஒரு ரோட் மேப். அடுத்தது அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க கட்சி என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு, நாட்டுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து வருவாய் பற்றாக்குறையை குறைக்க போகிறாங்க போன்ற பல 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இவங்க இடைக்கால பட்ஜெட்டில் சொன்ன விஷயம். அது இப்போ 80,000 கோடியாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எப்படி குறைக்க போகிறாங்க, வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. 3 மாதத்தில் திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட கமிட்டி. அந்த கமிட்டி என்ன பண்ணிச்சு, என்ன ரிப்போர்ட் கொடுத்ததே தெரியாது. இப்போ இவர் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. அந்த மான்டேக் சிங் என்ன அறிக்கை கொடுக்க போகிறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நம்ம. அப்போது ஒரு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுன்றது அதோடைய எண்ணங்களை பிரதிபலிக்குது, அது செய்ய போகிற செயல்களை பிரதிபலிக்குது. அதனால் அது வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியது டெஃபினட்டாக அது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கடமை ஆக்சுவலாக. அதை வந்து விமர்சனம் நல்லதை பாராட்டிட்டு விமர்சிக்க வேண்டிய விஷயங்களை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. நிதித்துறை முதன்மை செயலாளர் சித்திக்கு நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நீங்கள் கடன் வாங்கித்தான் ஆகணும், இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை, இதில் வேற எதுவும் இல்லைன்னு. ஸோ ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு கடன் வாங்காமல் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற புரிதல் விஜய்க்கோ தாவேகா கவர்மெண்ட்டுக்கோ இல்லையா? அப்போ அந்த புரிதல் தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு இல்லை, அந்த அரசியல் ரீதியாக பண்ணாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து உட்காந்தவொடனே அவங்களுக்கு அதோட புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடி அதே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொன்னாங்க. அதாவது ஒரு கையால் ஆகாத கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு கடன் வாங்குது, அதை கடன் வாங்கி மூலதன செலவில் கூட காமிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எல்லாமே பட்ஜெட்டில் ஓப்பனாக இருக்குது, என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன போகுதுலாம் ஓப்பனாக இருக்குது. அது வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை குறை சொன்னீங்க. அதிமுகவும் சேர்ந்து தான் குறை சொன்னாங்க. அன்புமணி போன்றவர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அன்புமணி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, 5.5 லட்சம் கோடி கடனை 10.5 லட்சம் கோடி கடனாக மாற்றிட்டாங்க. இப்போ அன்புமணி என்ன பேசுவார், 1,72,000 கோடி ரூபாய் இந்த வருஷம் கடன் வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அன்புமணி விமர்சனம் பண்ணணும்ல, அவங்க ஏதோ ஒரு சாஃப்டாக இருக்காங்க போட்டு. விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கலன்னு அது மட்டும் சொல்லிட்டு விட்டார்னு நினைக்கிறேன். அவங்க பாமகவுடைய கருத்து அதுவாக இருக்குது. இன்னும் அன்புமணி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்கிறாரு, பட் இந்த விஷயங்கள் இன்னும் ஒரு தெளிவாக சொல்லலையோன்னு என்னோட கருத்து. இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடன் வாங்குகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்காத இருக்க முடியாது. 58 லட்சம் கோடி கடன் தான் 2014 மத்திய அரசுக்கு இருந்தது. இன்றைக்கி 200 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போது அது ஏன் கடன் வாங்குது? ஏன் யூஎஸ் கவர்மெண்ட்டே ஏன் கடன் வாங்குது? அதுக்கே பல ட்ரில்லியன் கடன் இருக்குது.
அப்போ ஏன் கடன் வாங்குது? பல ட்ரில்லியன் கோடி கடன் இருக்குது. அப்போ ஏன் கடன் வாங்குது? சரி, கடன் வாங்குறது ஒரு பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் சார். அது வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய இன்னொரு வேலை அது ஆக்சுவலாக. தன்னுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது அது இன்னொரு கட்டம். அது வந்து எந்த கவர்மெண்ட்டுமே பண்ணும். எல்லா கவர்மெண்ட்டுமே பண்ணுவாங்க. அதில் ஏன் கடன் வாங்குறது உங்களுக்கு ஏன் கடன் கொடுக்குறான்? ஒரு 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 ஜப்பான் கூட்டு நிறுவனமோ, இல்லை ஒரு சர்வதேச ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களோ, வேர்ல்டு பேங்க் போன்ற நிறுவனங்களோ, உலக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோ, இல்லை ஷாங்காய் டெவலப்மெண்ட் பேங்க், ஏதோ ஒரு பேங்க் கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா இருக்கீங்களான்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கடன் நீங்கள் தகுதியானவங்களா இருக்கீங்களான்றதை டிசைட் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வாங்கலாமா வேண்டாமா டிசைட் பண்ணுறது. அது ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அந்த கடன் கொடுக்குற ஏஜென்சி உங்களுக்கு கடன் கொடுப்பான். ஒரு கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அது வந்து கடன் வாங்குகிற தன்மையும் கடனை ரீபேமெண்ட் பண்ணுற அந்த திறமையும் அதுக்கு இருக்குதுன்னு ஒரு ஏஜென்சி நினச்சா தான் கடன் கொடுக்கும். அப்போது திமுக ஆட்சியிலையும் சரி, ஈவன் அதிமுக ஆட்சியிலையும் சரி, அதுவும் ஒரு ஜிடிபிக்கு உட்பட்டு தான் ஒரு பர்சன்டேஜெலாம் நீங்கள் வாங்குறீங்க. அது ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணி தான் வாங்குறீங்க. அப்படிலாம் இருக்கும்போது இதை வந்து கடன் வாங்குறத வந்து ஒரு பெரிய விஷயமா தாவேகா பண்ண பிரச்சாரம் இருக்குல்ல, அது வந்து தவறான பிரச்சாரம். இன்றைக்கி அவங்க அதை உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் கடன் வாங்கணும். தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரி தான் 5 வருஷம் முடியும் போது அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 15 லட்சம் கோடியை தாண்டி இருக்கும். அப்போது உங்களுக்கு ரூல் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அது யார் இனிமேல் எடுத்தாலும் சரியாக வராது. அது தாவேகா எடுத்தது சரி கிடையாது. அது திமுக சரியாக கவுண்டர் பண்ண தெரியல. அது இப்போ பண்ண முடியல அவங்களால. பண்ணலை அவங்க ஆக்சுவலாக. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க விஜயே சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க விஜயை சீரியஸாக எடுத்தாங்கன்னா ஒழுங்காக அவரை கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து ஏதோ ஒரு ஒன்றுக்கு வாங்க மாட்டார், பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க மாட்டார்னு இருந்தாங்க. அவர் எதிர்பாராத விதமாக அதிமுகவுக்கு மாற்ற அவர் வந்துட்டார். கரெக்டாக அவருடைய பாயிண்டில் அவர் குறியாக இருந்தார். கரெக்டாக வந்துட்டார். திமுக வந்து சரியாக பல குற்றச்சாட்டுகளுக்கு விஜய்க்கு அவங்க சரியாகவே ஆன்சர் பண்ணலை ஆக்சுவலாக. இல்லை, எதிர்க்கட்சியாக திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குது? ஏன்னா இதற்கு முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கலைஞர் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா அது அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக அதுதான் இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பீரியட்லையும் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விடுறாருன்னா அது அன்றைக்கி பேசு பொருளாக இருக்கும். ஆனால் இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம், விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் திமுகவிலிருந்து அந்த எதிர்வினை வந்து பேசு பொருளாகவே மாற மாட்டேங்குது. ஒருவேளை திமுக அது மாதிரியான ஒரு உசிதமான ஒரு அரசியலை கையில் எடுக்காமல் இருக்கா? இல்லை, இப்போ இவங்க வந்து நான் சொன்னேன்ல, நிர்வாகத்துக்கு புதுசாக இருந்தாலும் அரசியல் பண்ணுறாங்கன்ட்டு. இவங்க இந்த அவதூறு வழக்கு அது இதுன்னு அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன், இந்த மாதிரி திமுக ஆட்கள் பிடிச்சி அவதூறு வழக்கு போடுறது போன்ற விஷயங்கள், அப்புறம் வேலு மீது நடவடிக்கை, செந்தில் பாலாஜி வேலை நடவடிக்கை, அப்புறம் குதிரை வேற குற்றச்சாட்டுன்னு பல விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இவங்களுடைய திமுகவுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க இதை டீல் பண்ணுறதுலேயே போகிறதே தவிர, அவங்க தாவேகா கவர்மெண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக குறை சொல்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ள வேண்டிய கட்டாயம் வருது அவங்களுக்கு. ரெண்டாவது, திமுகவும் நினச்சிது முதல்ல ஒரு 6 மாத காலம் இவங்களுக்கு ஃப்ரீயாக விடலான்னு பார்த்தா, பட் இவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக என்ன நடக்குதுன்னா, தாவேகா கவர்மெண்ட் வந்து எப்படி அதிமுக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குற இடத்துல போவாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி இடத்துல இவங்களும் போகிறாங்க. அது தாவேகா கவர்மெண்ட் போகிறாங்க. அப்போது திமுகவுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். இப்போ வேலு விஷயம் வந்து வேலு விஷயம் ஃபேஸ் பண்ணணும். இப்போ நாளைக்கு நேரு விஷயம்னு வச்சுக்கோங்க, நேரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும். அப்போ தாவேகா கவர்மெண்ட் வந்து திமுகவை டைவர்ட் பண்ணுது. அவங்களுக்கு நேரடியாக நம்மளை நோக்கி அவங்க விமர்சனத்தை குறைக்கிறதுக்கு பதிலாக அவங்களை இந்த மாதிரி நடவடிக்கைகளை அவங்கள என்கேஜ் பண்ணும். அவங்க நம்ம கவர்மெண்ட்டை பற்றி ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள திசை திருப்பி விடலான்ட்டு இந்த ஊழல் மந்திரிகள் மேலே நடவடிக்கைன்ற ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவதூறு வழக்குகள்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திமுகவுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கான விஷயங்களை தாவேகா நிறையவே பண்ணுறாங்க. அது இன்னும் திமுக அந்த இடத்துல இன்னும் தீவிரமாக இறங்கலையோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அவங்க தங்களுக்கு வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அடக்கி வாசிக்கிறாங்களே தவிர, இன்னும் அஃபென்சிவாக ஆடலை, அடிச்சு ஆடலை அப்படின்றாங்கல்ல. இந்த அடிச்சு ஆடுற இடத்துல அவங்க இறங்கலை போல இருக்கு. கிட்டத்தட்ட 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி திமுகவை 2 வருடங்கள் தான் ஆகுது அவங்க ஆட்சிக்கு வந்து. அவங்கள வந்து திசை திருப்புற அளவுக்கு வந்து டிஎம்கே எதிர்கொள்றதுங்கிறது பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா 2 வருட கட்சியான தாவேகாவை திமுக எதிர்கொள்வ தயங்குது. அரசியல அதுக்கான திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்ல. அதான் விஷயம். ப்ராபப்ளி அதான் அவங்களுக்கு வந்து அவங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரியான நடவடிக்கைகளை தாவேகா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் போன்ற விஷயங்கள் அவங்களை எங்கே வேறு வகையில் என்கேஜ் பண்ணுறாங்களே. அவங்க அரசாங்கத்தை நோக்கி விமர்சனம் வைக்கிறதோ, அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் போன்ற விஷயங்களோ, அந்த கூர்மையான ஒரு விஷயங்கள் ஷார்ப்பாக விமர்சனம் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவங்கள திசை திருப்பி ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல தாவேகா, அதை வந்து அதில் என்கேஜ் ஆகிடுறாங்க திமுகவினர். அதுலேருந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணி இன்னும் கவர்மெண்ட்டை வந்து சரியானபடி விமர்சனம் பண்ணுறதுக்கான அந்த 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 பாதையில் வந்து இன்னும் சரியாக போலையும் டவுட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக.